ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 7ஆம் தேதி ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி பௌர்ணமி வந்து சந்திர கிரகணத்தோடு கூடி வரக்கூடிய நாள். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாண்டிங் பண்ணுறோம், மந்திரங்கள் பண்ணுறீங்க, ஹீலிங் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது பல மடங்கு பெனிஃபிட்ஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த பௌர்ணமி. ஸோ இந்த பௌர்ணமியில் நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் கம்ப்ளீட் 7 சக்ரா ஹீலிங், ஆரா கிளென்சிங் எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே பணவரவுக்குண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது. வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் மட்டும் இந்த மாதத்தில் வந்து இருக்காது. ஏன்னா அதுக்கு பதில் வந்து ஹோப்போனோபோனோ டெக்னிக் வந்து நம்ம பண்ண போகிறோம். என்ன காரணம்னா அது 2 மணி நேரம் வந்து மூன் லைட்டில் வைக்கணும், அந்த டைமில் வாட்டர் இன்டேக் பண்ணக்கூடாது. அதனால அதுக்கப்புறம் பேலீஃப் பரிகாரம் இருக்குது. இது அல்டிமேட்டாக ஒர்க் பண்ணும். மீதி எல்லா செஷன்ஸுமே வந்து அந்த நாளைக்கு வந்து நீங்கள் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது டாரட் ரீடிங் இந்த மாதத்துக்கு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க 4343 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இந்த 4343 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க, அது த்ரூவாக போயிட்டுருக்கீங்க, நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது, அதில் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அவங்களோட சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் முடிவுனால் நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல மன நிம்மதியும் வந்து பெறுவீங்க. நல்ல ஒரு பிளிஸ்ஃபுல்லான மொமெண்ட் வந்து உங்களோட மனசுக்குள்ளே இருக்கும். ரொம்ப ஜாய்ஃபுல்லாக உங்களால் இருக்க முடியும். நீங்கள் எடுத்த முடிவை சரியாக பண்ணிகிட்ருக்கீங்கன்ற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். இதுதான் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங். கமெண்ட் செக்ஷனில் 4343 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து ஓவராலாக நீங்கள் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் சில விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஒரு வேலையில் இருக்கீங்களோ, அந்த இடத்துல அடுத்தவங்க சொல்கிறத உங்களால் டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்கிற பாயிண்ட்டோ அதை தான் வந்து அங்கே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருப்பீங்க. பட் உங்களோட முடிவுமே வந்து தப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியே சில விஷயங்களில் பண்ணியிருக்கீங்க, அது த்ரூவாக அந்த இடத்துல வந்து ஒரு விடை கொடுக்குறீங்க. அது வந்து ஃபைனலி சக்ஸஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ஃபைனலி நீங்கள் என்ன வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போகக்கூடிய தன்மை இருக்குது. எந்த இடத்துலையும் லோ ஆகிட மாட்டீங்க, பட்
பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் கேர் எல்லாம் வந்து நீங்களே பர்ஃபெக்டாக பண்ணிக்குவீங்க. அதெல்லாம் வந்து ஒரு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறதுன்னு உங்களோட ஹெல்த்து உங்களோட டைமுக்கு சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்குவீங்க. உங்களோட ஹெல்த்தை வந்து இன்னும் பெட்டராக பண்ணிக்க முடியும். அதோட எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் அதுக்காக போட்டிங்க, உங்களோட ஹெல்த்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். மித்தபடி உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் வரலாம். அதுவும் வந்து ஈஸியாக சரியாக போயிடும். 4 to 5 டேஸில் சரியாகிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்கும். இல்லை கால் வலி வர்றது அந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் ஏதாவது வீட்டிலேயே ஆயின்மெண்ட் போடுறது, இல்லை சுடு தண்ணியில் வந்து கால் உப்பு போட்டு நீங்கள் வைங்க. இதெல்லாம் பேசிக் ஹோம் ரெமெடிஸ். இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்பவே இதிலேருந்து ரிலீஃப் ஆகிக்குவீங்க. சில விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பீங்க. அந்த அடமெண்ட்டாக இருக்கிறது ஓகே, அது உங்களோட பிஸ்னஸில், வேலையில், இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஓகே. பட் உங்களோட பர்சனல் லைஃபு, உங்களோட வீடுன்றப்போ சில அக்செப்டன்ஸ் வந்து இருக்கணும். அதே கேரக்டரை இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே, ஃபேமிலிக்குள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா அது பெட்டராக இருக்காது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து உங்களோட அப்பா அம்மாட்டிருந்து, தாத்தா பாட்டிகிட்டேருந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ அதில் வந்து எது ரொம்ப நல்ல பாயிண்ட் அவங்கள பற்றி பேசுவீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க பாருங்கள். அவங்க வந்து இவ்வளோ கோவப்படுவாங்க எப்போவுமே, அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி திட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து விடுபட்டுக்கணும். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் நினச்சி வேண்டிக்கோங்க. அது தானாக உங்களை விட்டு விலகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலிக்குள்ளெல்லாம் வந்து நல்ல பாண்டிங் இருக்கும். அவங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க கூட வந்து சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. நீங்கள் சில அக்செப்டன்ஸை வைக்கிறப்போ அந்த பாண்டிங் இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபேமிலி கெட் டுகெதர் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு ஊரில், வேறு நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன்லாம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபோன் காலில் பேசுகிறப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமான கான்வர்சேஷனாக இருக்கும். நல்ல விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ பார்க்க முடியல, தூரமாக இருக்காங்க அப்படின்ற அந்த கவலைகள் கூட மறந்து அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களோட மனசில் ரொம்ப திருப்தியை கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 4343 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் வந்து யாரு கூடயாவது சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அவங்க உங்களுக்கு பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வேலைக்காக உங்களுக்கு யாராவது ஆள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற வேலைகளை தெளிவாக செய்வாங்க. அது உங்களோட பிஸ்னஸில், உங்களோட வீட்டில் நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெட்டராக நடக்கும். அதே மாதிரி நீங்கள்
இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ஷைன் ஆவீங்க. நிறைய பேர்த்த ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு சரியாகும். இந்த டாக்டரை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும், இந்த டாக்டர் நமக்கு ரொம்ப நல்லா ஹீல் பண்ணுவாங்க, மீன்ஸ் சரி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த ஹோப் ஒரு டைம் உங்ககிட்ட வந்தாலே திருப்பி எப்போவுமே இவங்கள தான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மீட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்ககிட்ட அவங்களுக்கு கிரியேட் ஆகும். உங்களோட பர்சனல்னு பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப மூடியாக இருப்பீங்க. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், சொல்லி என்ன ஆக போகுது, நம்மளே பார்த்துக்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயம் வச்சுக்குவீங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கேர் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க. எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக அப்படி வச்சுக்கிறப்போ சம்டைம்ஸ் சில டிப்ரெஷன்ஸ் வந்து உருவாயிடும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக பாருங்கள். யார்கிட்டையும் வந்து சொல்ல முடியலை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு பேப்பரில் ஃபுல்லாக எழுதி எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருங்க. உங்களோட மைண்டு வந்து லைட் ஆகும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்களோட எஃபர்ட்ஸில் உங்களோட வேலையில் எந்த ஒரு பிரேக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸை வந்து உருவாக்கிடுது. தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த தூங்குறதுக்கு நடுவில் எந்திரிச்சிக்கிறது, பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு படுக்கிறது, ஒரு கண்டினியூஸ் ஸ்லீப் இல்லாமல் போகிறது இது ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ அது நீங்கள் மனசார ஷேர் பண்ணிட்டீங்க, உங்களோட பிரச்சனைகளை பேசிட்டீங்கன்னா உங்களோட தூக்கம் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட இப்போ வந்து ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்குன்னா தேர்ட் பர்சன் கிட்ட போய் எந்த ஒரு அட்வைஸும் கேட்காம உங்களோட 2 பேருக்குள்ளேயே சரி பண்ணிக்கிறதுக்கு பெட்டராக இருக்குது. தேர்ட் பர்சன் யாராக இருந்தாலும் நடுவில் வந்தாங்க ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து இன்னும் கிளாஷஸை வந்து ஜாஸ்தி தான் பண்ணுது. இந்த இடத்துல சேஃபாக இருந்துக்கோங்க, யார்கிட்டையும் வந்து போய் ஷேர் பண்ணாதீங்க, தானாக சரியாயிடும் எல்லாமே. உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக கையில் நிற்கும். இந்த வாரம் வரக்கூடிய காசு வந்து வந்த வேகத்தில் உங்களை விட்டு போகாது. உங்களோட கையிலேயே அந்த காசு நல்லா தங்கறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது. அது வந்து உங்களுக்கு வீட்டில் பிடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு பொருள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச விஷயங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணுவீங்க. இந்த பணத்தினால உங்களோட வீட்டில் நடந்துட்டு இருந்த சில பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கு உண்டான அமைப்புமே இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ் வந்து கிரியேட் ஆகும். திடீர்னு கோவப்படுறது, அப்புறம் திடீர்னு நல்லா சிரித்து பேசுறது, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மெடிடேஷனில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. இல்லை வந்து எந்த இடத்துல கோவமாக இருக்கீங்களோ அந்த இடத்துல எதுவும் பேசாமல் அமைதியாக போயிடலாம், அரை மணி நேரம் கழித்து வந்து பேசலாம் அப்படின்றத மட்டும் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு பிரச்சனையை மனசுக்குள்ளே ரொம்ப போட்டும் வச்சுக்க மாட்டீங்க. கோவம் வரும், டக்குன்னு பேசிடுவீங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா திருப்பி சிரித்து பேசுவீங்க. அப்போது நீங்கள் யார்கிட்ட கோவப்பட்டு போனீங்களோ அவங்க அதையே நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னடா இப்போ தான் இப்படி போனாங்க, இப்படி வந்து பேசுகிறாங்க, எது உண்மை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால அந்த ரொம்ப கோவமாக வர விஷயத்துக்கு சைலண்ட்டாக விட்டுருங்க. அதே மாதிரி சில விஷயத்தில் முடிவு எடுக்க முடியாமல் போயிட்டுருக்கலாம் இந்த டைம் பீரியடில். அதுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப குழப்பத்தில் இருக்குது, இது இப்போ பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம்.
நம்பர் 3 நினச்சவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோவாக இருப்பீங்க, பேலன்ஸ்டாக இருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. சில விஷயங்கள் வந்து உங்களை ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து நீங்கள் செஞ்ச சில பிரச்சனைகள்னால உருவாகக்கூடியது தான் அப்படின்னு நினச்சி அதுக்கெல்லாமும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரியாக்ஷன்ஸ் கொடுப்பீங்க. எதுக்கும் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிக்க மாட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்கனால மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் ரொம்ப ஷார்ட் டைம் பிரச்சனைகள் தான், எதுவுமே லாங் டைம் பிரச்சனை கிடையாது. லாங் டைம்க்குன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து சூப்பரான கார்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு பெட்டரான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு வாழ்க்கை சக்கரை மாதிரி. இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன டவுன் டைம் அதெல்லாம் தான் இருக்குது. பட் ஓவரால் உங்களோட ஹெல்த்லேயும் சரி, உங்களோட வெல்த்லேயும் சரி, உங்களோட படிப்புலேயும் சரி, ஓவரால் நல்ல மாற்றத்தை நோக்கி இப்போ போயிட்டுருக்கீங்க. அது வந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் இந்த இயர் எண்டு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப நல்ல சூப்பரான பொசிஷனில் வந்து நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட வேலைகள் வந்து தேடிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால அதுவும் இருக்கும், அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுமே இருக்கும். நீங்கள் வந்து அந்த போகிற வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்வராக தான் வந்து நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்க. ப்ராப்ளம் கிரியேட்டராக நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் நிறைய இடத்துல இருந்திருக்கலாம் ப்ராப்ளம் கிரியேட்டராக உங்களோட பாஸ்டில். அதனால சில பிரச்சனைகளை வந்து இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிப், சின்ன வெக்கேஷன்ஸு, ஒரு 1 டே பிக்னிக் அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மைண்டு வந்து இன்னும் சூப்பர் ஆக்டிவாக இருக்கும். அதனால உங்களால் பெட்டராக வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து உங்கள் மேலே வந்து யாராவது ஒரு சின்ன சின்ன ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்க கூட மாட்டீங்க. ஏன்னா அது ஆக்சுவலான ப்ளேம் இல்லை. ஏன்னா உங்களோட வேலையில் இப்போ பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அதனால உங்களுக்கு உண்டான அதாவது நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அதுக்குண்டான எல்லா பெனிஃபிட்ஸும் விசிபிளாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது உங்களை ப்ளேம் பண்ணுறாங்க, குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறையெல்லாம் தானாக அதுவாக பின்னாடி போயிடும். நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த டைம் பீரியடில் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தை க்ராஸ் பண்ணி வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதெல்லாம் நம்ம பண்ணிவிடுவோமா, இவ்வளோ பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிவிடுவோமா அப்படின்ற மனநிலைமை இருக்கும். பட் அதெல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு இருக்குது. டைம் வந்து பெட்டராக இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப மனநிலைமையை ஒரு 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 மைண்ட் ஸ்ட்ரென்த்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட லைஃப்பை ரொம்ப அழகாக நீங்களே வந்து அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பரை எடுத்து ஒரு அழகான வீடு, அழகான ஒரு செடி கொடிகள்லாம் அங்கே இருக்குது, பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அப்போ இமேஜினேஷன் பண்ணுங்கள், இது வந்து உங்களோட இடம், இந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க, இந்த இடத்துல எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றதும் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா இப்படி தான் இருக்க போகிறீங்க. ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் ரொம்ப ஸ்பெஷல். 7 சக்ராவோட ஹீலிங் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்பில் லைவ் செஷனாக இருக்கும். தேங்க்யூ.